நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. 50 ஆண்டுகளாக நீங்கள் முருக பக்தி மாநாடு நடத்துகிறீர்கள் என்றால் அது லேசான காரியம் இல்லை. முருகனுடைய கருணை இருந்தாலே ஒழிய இந்த காரியம் நடக்காது. நான் நிச்சயமாக இவர்களை எல்லாம் மகிழ்விப்பதற்காக இதை சொல்லவில்லை. எனக்கு ஒன்று, நான் கிட்டத்தட்ட எனக்கு இப்போ 70 வயது ஆக போகிறது. நிச்சயமாக தெரியும், நம்முடைய கெட்டித்தனங்களாலே ஆகிற காரியம் என்று ஒன்றும் இல்லை. அதை நம்புங்கள். தர்மத்தோடு சேர்ந்து நாங்கள் செயல்பட்டால் இறைவன் அந்த செயலை அங்கீகரிப்பான். அப்பொழுதுதான் அந்த செயல் வெற்றி பெறும். நீ எவ்வளவு பணக்காரனாகவும் இருக்கலாம், எவ்வளவு படித்தவனாகவும் இருக்கலாம், எவ்வளவு அறிஞனாகவும் இருக்கலாம், ஒன்றும் நடவாது, ஒன்றும் நடவாது. முருகனுடைய அங்கீகாரம் கிடைத்த பிறகுதான் அந்த காரியம் வெற்றி பெறும். எந்த தலைவரை பார்த்தாலும் அவர்களை பாராட்ட நினைக்கிறவன் வேலைத்தான் கொண்டு போய் கொடுக்குறான். ஆறாவது தலைவருக்கு சிலுவை கொடுத்து பார்த்துருக்கிறீங்களா? எந்த தெய்வத்தை எந்த தலைவருக்கு கொடுத்தாலும் வேல் தான் கொடுக்கிறான். ஏன்? வேல் அறிவினுடைய அடையாளம். தலைவா, உனக்கு அறிவில்லை, இதை பெற்றுக்கொண்டாவது நீ அறிவை பெற்றுக்கொள் என்பதுதான் அதனுடைய அடையாளம். அறிவுக்கு என்ன லட்சணம் தெரியுமா? அறிவுக்கு என்ன லட்சணம் தெரியுமா? அது ஆழமாக இருக்க வேண்டும், அகன்று இருக்க வேண்டும், கூர்மையாக இருக்க வேண்டும். இது மூன்றும் இருந்தால்தான் அறிவு. சில பேருக்கு அகலமான அறிவு இருக்கும், ஆழமான அறிவு இருக்காது. சில பேருக்கு அகலமும் இருக்கும், ஆழமும் இருக்கும், கூர்மை இருக்காது. வேலை பாருங்கள், இதுதான் அதற்கான அடையாளம். அறிவுக்கான அடையாளம் வேல்தான். கீழே ஆழமான அந்த தடி இருக்கிறது, நடுவிலே அகன்று இருக்கிறது, மேலே கூராக இருக்கிறது. ஆகவே அகலம், ஆழம், கூர்மை கொண்ட அந்த மூன்றும் கொண்ட அடையாளத்தை தன் கையில் வைத்திருக்கிறவன் தான் முருகன். ஆகவேதான் இந்த அறிவுக்குரிய வேலை எல்லாருக்கும் பரிசு கொடுக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை நிரந்தரமற்றது. நம்மில் பல பேர் அதை நினைப்பதில்லை. நம்மில் பல பேர் அதை நினைப்பதில்லை. நான் பரீட்சை எடுக்கிறேன், பரீட்சையிலே பாஸ் பண்ணுவேனோ இல்லையோ எனக்கு தெரியாது. தெரியாது தானே? ஆனால் பாஸ் பண்ணுவேன் என்று நினைக்கிறேன். பரீட்சையிலே பாஸ் பண்ண உடனே எனக்கு வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது. ஆனால் வேலை கிடைக்கும் என்று நம்புவேன். வேலை கிடைத்ததும் எனக்கு நல்ல சம்பளம் வருமோ வராதோ தெரியாது. ஆனால் நல்ல சம்பளம் வரும் என்று நம்புவேன். நல்ல சம்பளம் வந்ததும் எனக்கு நல்ல கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ தெரியாது, நடக்கும் என்று நம்புகிறேன். கல்யாணம் நடந்ததும் எனக்கு குழந்தை பிறக்குமோ பிறக்காதோ தெரியாது, பிறக்கும் என்று நம்புகிறேன். பிறந்த குழந்தை நல்லவனாக வருவானோ வரமாட்டானோ தெரியாது, வருவான் என்று நம்புகிறேன். இப்படி வருமோ வராதோ என்று நினைக்கிற விஷயங்கள் எல்லாவற்றையும் வரும் வரும் என்று நம்புகிற நாங்கள் உறுதியாய் வரும் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் நினைப்பதே இல்லை. என்ன விஷயம் அந்த உறுதியாய் நடக்கிற விஷயம்? தோன்றிய பொருள் எல்லாம் மறையும். இது நியதி. ஒரு பொருளுக்கு தோற்றம் என்று ஒன்று இருந்து விட்டால் மறைவு என்று ஒன்று இருக்க வேண்டும். இந்த நிலையாமை என்கின்ற ஒன்றை மட்டும் நாங்கள் யாரும் நினைத்து பார்ப்பதில்லை. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். பணிவான வணக்கம். மகிழ்வையும் மகிழ்வின்மையையும் சமமாக பார்க்கும் குணம் படைத்தவர். இன்றைய நாளை விட நாளைய தினம் நல்லவராக இருப்பேன் என சூளுரைத்த மகான். இவர் செய்த தவத்தின் பயனாக வித்வான் வேலன் மற்றும் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் என 2 குருமார்கள் கிடைக்கப் பெற்றவர். தனது 10 பருவத்தில் தான் கண்ட கனவின் மன உறுதியால் மகாத்மா காந்தி நின்று பேசிய அதே இடத்தில் பேச வாய்ப்பு கிடைத்த மகான். உலகெங்கும் வியாபித்திருக்கும் தமிழ் விந்தையே, கம்பன் கழகம் நிறுவிய காவிய சந்தையே, எவரெஸ்ட் அளவுக்கு வெற்றிகள் உயர்ந்த போதும் அதைவிட உயர்ந்து நிற்கிறது உங்கள் எளிமை. உலகம் உள்ளவரை
சைவமும் செந்தமிழும் உயிர்பூத்து உச்சரிக்கும் உங்கள் பெயரை நிழலுக்குள் மறைந்திருக்கும் நிறைகுடமே, இந்த சவாலையும் எதிர்கொள்ளும் பிறை நிலவே, காவி அணிந்த இரண்டாம் கம்பரே, தமிழ் சாவி அணிந்த ஔவையின் நண்பரே, ஆவியெல்லாம் தமிழ் அச்சரம் ஏந்தி வாவியாய் வந்திருக்கும் வள்ளுவத்தின் வடிவமே, உச்சி கொண்டை முடிந்த வேந்தரே, பச்சிலம் குழந்தையும் வணங்கும் மாந்தரே, நல்லூரில் விளைந்த நற்றமிழே, தமிழ் சொல்லூரில் நனைந்த சொற்றமிழே, தேய்விரை இல்லா திங்களே, நான்மறை போற்றும் நற்றமிழே, பார்வோற்றும் கலியுகத்தின் வாரிதியே, பம்பரமாய் சுழன்று வரும் கம்ப வாரிதியே, கரம் குவித்து வணங்குகின்றோம் வருகவே, பரம்பொருளை போற்றும் பைந்தமிழை தருகவே, அரங்கம் அதிரும் கரவொளிகள் காற்றலைகளில் கைகோர்க்க, இதோ மேடையில் இலங்கை வேந்தர் கம்பவாரதியின் இன்ப மழை பொழிகிறது. எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மைகளால் போற்றி பணிகின்றேன். சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய துறந்தார்தம் திருவடிகளுக்கு என்னுடைய பணிவு சார்ந்த வணக்கங்கள். கோயிலூர் சாமி அவர்கள் என்னை ஒரு பிள்ளையாய் நேசித்து வளர்த்து வருகிறவர்கள். அவர் திருவடிகளை போற்றுவதிலே எல்லையற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். அடுத்ததாக, இன்றைக்கு தமிழில் சைவம் என்று சொன்னால் அதற்கு களமாக நிற்கக்கூடிய எங்களுடைய சோசோமி சுந்தரமையா அவர்கள், அவருடைய திருவடியையும் உச்சியில் சுட்டி ஓப்பெய்துகிறேன். முருக பக்தர்களுடைய சங்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர், மற்றைய உறுப்பினர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். சபையிலே கூடியிருக்கிற பெரியோர்கள், தாய்மார்கள், குழந்தைகள், இளையோர்கள் அத்தனை பேரையும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு பேச்சாளன் நல்லபடி பேச வேண்டுமானால் அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன. ஒரு பேச்சாளனை அழைத்து அவனிடமிருந்து ஒரு நல்ல பேச்சை கேட்க வேண்டுமானால் அதற்கு சில காரியங்களை செய்ய வேண்டும். நம்முடைய நகரத்தார் இன்றைக்கு அதற்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார்கள். அந்த நிபந்தனைகளிலே ஒன்று, பேசுவதற்கு முதல் அந்த பேச்சாளனுக்கு நல்ல சாப்பாடு போடக்கூடாது. இங்கே நகரத்தாருடைய உணவை சாப்பிட்டால் பேச்சு வராது, தூக்கம்தான் வரும் என்பதை நான் அறிவேன். அத்தகைய அருமையான விருந்திட்டு விட்டு என்னை பேச கூப்பிட்டிருக்கிறார்கள். அடுத்தது, ஒரு பேச்சாளன் நல்லபடி பேச வேண்டுமானால் அவனை விட கெட்டிக்கார பேச்சாளர்கள் யாரும் சபையிலே இருக்கக்கூடாது. அந்த வகையிலையும் இன்றைக்கு எனக்கு சங்கடம் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். சோசோமி ஐயா இருக்கிற சபையிலே நான் பேசுவது என்பது ஒரு விளையாட்டுத்தனமான செயல் என்பதை நான் உணர்கிறேன். ஆனாலும் அவருடைய பெருந்தன்மை என் பேச்சில் இருக்கக்கூடிய பிழைகளை மன்னிக்கும் என்ற துணிவோடு இந்த பேச்சை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒரு முறை ஔவையார் சொன்னார், காணாமல் வேணுதெல்லாம் கத்தலாம், கற்றோர் முன் கோணாமல் வாய் திறக்கக்கூடாது. நாணாமல்
பேச்சு பேச்சென்னும் பெரும்பூனை வந்தக்கால் கீச்சு கீச்சென்னும் கிளி. இது ஔவையார் பாடிய தனிப்பாடல்களிலே ஒன்று. அறிஞர்கள் இல்லாத சபையிலே நாங்கள் எங்கள் இஷ்டப்படி எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு போய்விடலாம், காணாமல் வேணதெல்லாம் கத்தலாம். ஆனால் கற்றோர்கள் இருக்கிற சபையிலே அப்படி பேசக்கூடாது என்கிறார் ஔவையார். கற்றோர் முன் கோணாமல் வாய் திறக்கக்கூடாது, பணிவில்லாமல் பேச தலைப்படாதே. அப்படி பேச தலைப்பட்டால் அது என்னவாக முடியும் என்று கேட்ட பொழுது ஔவையார் சொல்லுகிறார், ஒருவன் ஒரு கிளி வளர்த்தான். அந்த கிளிக்கு பேச சொல்லி கொடுத்தான். கிளிக்கு ஒரு பழக்கம், எதை சொல்லி கொடுத்தாலும் அதை பேசும். அப்போது கிளி இவன் சொல்லி கொடுத்த பேச்சையெல்லாம் பேசியது. வீட்டுக்கு யாரும் வந்தால் வாருங்கள் வரவேற்றது, வணக்கம் சொன்னது, இப்படி எல்லாம் பேசி கொண்டிருந்தது. அப்போது இந்த கிளி நல்ல பேசுகிற கிளி என்று பல பேர் நினைத்தார்கள். ஒரு நாள் அந்த வீட்டுக்காரன் வீட்டிலே இல்லை. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு காட்டுப்பூனை புகுந்தது. பூந்த காட்டுப்பூனை அந்த கிளி இருக்கிற கூட்டுக்கு பக்கத்திலே போய் அதை பிடிக்க வேண்டும் என்று பாய்ந்தது. அப்போ கிளி என்ன செய்திருக்க வேண்டும்? பேசக்கூடிய கிளி வீட்டுக்காரன் பெயர் சொல்லி ஓடிவா ஓடிவா என்னை ஒரு பூனை பிடிக்க பார்க்கறது என்றல்லவா சொல்ல வேண்டும். கிளி அப்படி செய்யவில்லையாம். அதுக்கென்று ஒரு ஒரிஜினல் பாசை இருக்கிறது. அந்த கிளி என்ன செய்ததாம், இந்த பூனை வந்ததும் அதுவரை தான் கற்று வைத்திருந்த தமிழையெல்லாம் மறந்து கீச்சு கீச்சு என்று கத்தத் தொடங்கியது என்கிறார் ஔவையார். இதை இப்போ ஏன் சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு இந்த சபையிலே நான் தான் கிளி, ஒரு பூனை பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறது. அது சாதாரண பூனை இல்லை, காட்டுப்பூனை. அது வந்த காரணத்தினாலே நான் பேசுகிற பேச்செல்லாம் கீச்சு கீச்சென்று தான் இருக்கப் போகிறது என்பதை நான் உணர்ந்து அதற்காக உங்களிடம் முதலிலேயே மன்னிப்பு கோரிக்கொள்கிறேன். நகரத்தார் போட்ட பிச்சையாலே தான் நான் வாழ்வு பெற்றவன். அதை இந்த இடத்திலே சொல்வதிலே நன்றி கடனோடு சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். கம்பனடிப்பொடி சா கணேசன் ஐயா மட்டும் இல்லை என்றால் இன்றைக்கு நாங்கள் ஒருவரும் இல்லை. 1980ஆம் ஆண்டிலே அவரை சந்தித்தேன். தமிழராட்சி மாநாடு 81லேயோ 80லேயோ, எனக்கு இந்த கால ஞாபகங்கள் இல்லை. அங்கே தான் ஐயா கவிதை பாடி ஐயாவையும் சந்தித்தேன். 81. நான் பார்த்த உலகத்திலே பெரிய மாநாடு அந்த மாநாடு தான். ஆனால் நான் அந்த மாநாடு பார்க்க வரவில்லை, 2 பேரை மட்டும் பார்க்க வந்தேன். அதிலே ஒருவர் என்னுடைய குருநாதர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன், அவரை பார்க்க வேண்டும். அடுத்தது கம்பனடிப்பொடி சா கணேசனை பார்க்க வேண்டும். இந்த விருப்பத்தோடு தான் நான் அந்த சபையிலே கலந்து கொண்டேன். அதுக்கு நான் பட்ட பாடுகள் பெரிய வரலாறு, அதை சொன்னால் அதுவே ஒரு பேச்சாக போய்விடும். அப்பொழுது எங்களையெல்லாம் ஒருவருக்கும் தெரியாது, சின்ன பையன்கள், 23, 24 வயது. எம்ஜிஆருக்கு கடிதம் எழுதி அனுமதி பெற்று வந்து சேர்ந்தோம். வந்து சேர்ந்து அந்த சபையிலேயெல்லாம் நான் என் குருநாதரை தேடுகிறேன், அவரை காணவில்லை. கம்பனடிப்பொடியை தேடுகிறேன், அவரை எப்படியும் பார்க்க. என்றால் அவர்கள் என் மனதில் சித்திரமாக பதிந்து விட்டார்கள். 2 பேரும் ஷர்ட் போட மாட்டார், துண்டு தான் போட்டிருப்பார், கம்பனுக்கு இன்னென்ன காரியம் செய்தார் என்றெல்லாம் சொல்லி 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 கேட்டு 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 அவர்களை தரிசிப்பது என்பது எனக்கு கடவுளை தரிசிப்பது போன்ற ஒரு உணர்வை தரும் என்ற நம்பிக்கையினாலே அவர்களை தேடித் திரிந்தேன். பிறகு மாநாட்டுக்கு என்னுடைய குருநாதர் வரவில்லை என்ற உண்மை தெரிந்தது. கம்பனடிப்பொடி வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு பெரிய போராட்டம் நடத்தி அவரை அந்த மேடையிலேயே சந்தித்தேன். ஒரு நாள் தமிழறிஞர்களை எல்லாம் மேடையிலே ஒன்றாக இருத்தி வைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினார்கள்.
அது ஒரு பெரிய மேடை, இவ்வளவு உயரம் இருக்கும். அந்த மேடைக்கு பின்னாலே ஒரு குறிப்பிட்ட இடம் பந்தல் போட்டிருந்தார்கள், முன்னுக்கும் பந்தல். அந்த பின்னாலே இருந்த பந்தலிலே பெரிய பெரிய அறிஞர்களை மட்டும்தான் உட்கார வைத்திருந்தார்கள். அவர்கள் கேட்பதற்காக, வசதியாக கேட்பதற்காக உட்கார வைத்திருந்தார்கள். வாசலிலே போலீஸ்காரர்களை காவல் வைத்திருந்தார்கள். ஒரு மாதிரி அந்த போலீஸ்காரரை ஏமாற்றி விட்டு நானும் என்னுடைய நண்பனும் உள்ளே புகுந்து விட்டோம். இப்போ இருக்கிற வடிவம் என்று நினைக்காதீர்கள், இப்போண்டா பூரவே முடியாது. அப்போ கொஞ்சம் மெலிசாக இருந்தேன். உள்ளே பூந்து ஒரு ஓரமாக போய் நின்று கொண்டு கம்பனுடைய பொடி இருக்கிறாரா என்று தேடினால் கீழே இல்லை. பக்கத்திலே இருந்த ஒருத்தரை விசாரித்தால் மேடையிலே உட்கார்ந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்போ அவரை சந்திக்க வேண்டும். மேடைக்கு போனால் போலீஸ் பழையபடி எங்களை வெளியில் கொண்டு போய்விடும். அப்போ மேடைக்கு ஒரு பையன் இந்த கூல்ட்ரிங்க் கொண்டு போய் கொடுத்து வந்து கொண்டிருந்தான். அந்த பையனை கூப்பிட்டு, இப்படி கம்பனடி பொடி என்று ஒருவர் மேடையிலே இருக்கிறார், அவரை சந்திக்க இலங்கையிலே இருந்து 2 பையன்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அந்த பையனை கேட்டேன். அவன் சாதாரண ஒரு பையன், அவனுக்கு கம்பனடி பொடியும் தெரியாது, கம்பனும் தெரியாது. அதாரையா என்று கேட்டான். நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு அது சுகமாக இருந்தது, சட்டை போடாமல் ஒருவர் இருப்பார், அவர் தான் கம்பனடி பொடி. அதான் பாருங்கள், சில விடயங்கள் அடையாளப்படுத்துவதற்கு சுலபமாக இருக்கும். பெண்ணை பல பேர் இந்த குடுமையை சொல்லியே அடையாளப்படுத்தி விடுகிறார்கள். குடுமி போட்டவர் என்றால் என்னை தெரியும், என் குருநாதரை தெரியும். பையன்கிட்ட ஒரு துண்டு எழுதி, இப்படி நாங்கள் இலங்கையிலிருந்து வந்திருக்கிறோம், உங்களை பார்க்க வந்திருக்கிறோம் என்று துண்டு எழுதி கொடுத்தோம். அந்த துண்டு போய் கிடைக்கிறது. நீங்கள் நினைத்து பாருங்கள், அந்த காட்சியை நினைத்து பாருங்கள். மேடைக்கு பின்னாலே ஒரு 200 பேர் அறிஞர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள், உயரமான படி. இந்த பையன் போய் அவரிடம் அந்த துண்டை கொடுத்து விட்டால் அந்த துண்டு கிடைத்த உடனே அந்த பெரிய மனுஷன், நாங்களாக இருந்தால் கூட இப்போ அப்படி பண்ண மாட்டோம். யாரோ பையன்கள் 2 பேர் துண்டு கொடுத்து விட்டு, அந்த துண்டு கிடைத்த உடனே மேடையிலே இருந்து இறங்கி வந்தார். எனக்கு கடவுளை தரிசித்த மகிழ்ச்சி கிடைத்தது. அதற்கு பிறகு போலீஸ்காரனுக்கோ வீரர்களுக்கோ நான் பயப்படவில்லை. அவர் வருகிறார் உடனே நாங்கள் ஓடிப்போய் அந்த படியிலேயே அவர் காலில் விழுந்து கும்பிட்டோம். அதிகம் பேச முடியவில்லை. மேலேயும் பேச்சு நடக்கிறது, கீழேயும் பேச்சு நடக்கிறது. சின்னனா எங்களை விசாரித்தார். எங்கள் முகவரியை எழுதி வாங்கி கொண்டார். கம்பன் விழாவுக்கு அறிவிக்கிறேன் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு மேலே போய்விட்டார். இது எல்லாரும் உபச்சாரத்துக்கு சொல்வது தான் என்று நான் நினைத்திருக்க, 3ஆம் மாதத்திலே, தை மாதத்திலே மாநாடு நடந்தது என்று நினைக்கிறேன். ஏப்ரலிலே கம்பன் விழா அழைப்பிதழ் வருகிறது, நீங்கள் எல்லோரும் வர வேண்டும் என்று. அன்றிலிருந்து கம்பனடி பொடியினுடைய ஒரு விருப்பத்துக்குரிய பிள்ளையானேன், மாணவனானேன் என்று சொல்லி அவரை அவமரியாதைப்படுத்த நான் விரும்பவில்லை. அவருக்கு நான் ஒரு பிள்ளையானேன். எனக்கு என்னென்னவோ அன்பு செய்தார், உதவி செய்தார். ஒரு விழா எப்படி இருக்க வேண்டும் என்பதை காரைக்குடியிலே எனக்கு காட்சியாக காட்டினார். அத்தனை 1000 பேரை திரட்டி கம்பனுக்கு விழா எடுத்த அந்த அற்புதத்தை கண்டு நான் வியந்து போனேன். இன்றைக்கு நான் இப்படி வாழ்கிறேன் என்றால் கம்பனடி போட்ட அந்த வாழ்வு பிச்சை தான் காரணம் என்று நான் பகிரங்கமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் நேற்று கூட என் நண்பர்களுக்கு சொல்லி கொண்டிருந்தேன், நகரத்தாருக்கு என்று ஒரு தனிச்சிறப்பு, ஒன்றல்ல பல தனிச்சிறப்புகள் உண்டு. அரசர்களுக்கு பிறகு, தமிழ் மண்ணை ஆண்ட அரசர்களுக்கு பிறகு தமிழையும் சைவத்தையும் வளர்த்த பெருமை நகரத்தாருக்குத்தான் உண்டு. உங்களிலே சில பேர் நினைப்பீர்கள், நகரத்தாருடைய கூட்டம் என்றால் பேச்சாளர்கள் இப்படித்தான் பேசுவார்கள், அதுக்கு அடுத்த பக்கம் போனால் வேறு ஒரு ஆளுண்டா அங்கே அவர்கள் தான் வளர்த்தார்கள். நான் அப்படி சொல்ல மாட்டேன், நெஞ்சில் உள்ளதைத்தான் சொல்வேன். நகரத்தார் அரசர்களுக்கு பிறகு பெரிய அளவிலே தமிழையும் சைவத்தையும் வளர்த்த பெருமை நகரத்தாருக்குத்தான் உண்டு. இதை நேற்று என் மாணவர்களிடம் சொன்ன பொழுது அவர் சொன்னார், அது மட்டுமில்லை, கல்வியை வளர்த்த பெருமையும் நகரத்தாருக்குத்தான் உண்டு என்று சொன்னார். அத்தகைய
பெருமை மிகுந்த ஒரு இனத்தினுடைய சபையிலே பேசுவது என்பது எனக்கு வாழ்க்கையிலே கிடைத்த ஒரு பேறு என்று நினைத்து கொண்டே இங்கே வந்திருக்கிறேன். முருகனை பற்றி பேச வேண்டும். அதுக்கு முதல் இன்னொன்று சொல்ல வேண்டும். இந்த நகரத்தார் ரொம்ப புத்திசாலிகள். பாருங்கள், என்னை எப்படி பேச வைத்திருக்கிறார் என்றால், எனக்கு முதல் என்னை விட இளைய சந்ததியை பேச வைத்து, எனக்கு பின்னாலே என்னை விட முதிய சந்ததியை பேச வைத்து, நடுவிலே நீ தான் அகப்பட வேணும் என்று அகப்பட வைத்திருக்கிறார். இந்த இளைய பிள்ளைகள் பேசியதை கேட்டேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படி சமயத்துறை சார்ந்தும் பேச முடியும் என்று இளைஞர்கள் முன்வருவது என்பது போற்றுதற்குரிய ஒரு செயல் என்பதை நான் மறுக்கவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற வறுமையிலே ஒன்று, அது சைவத்துக்குத்தான் அது பெரும்பாலும் ஏற்பட்டிருக்கிறது. சமயத்துறை சார்ந்து பேசுகிற பேச்சாளர்கள் தொகை குறைந்து விட்டது. நீங்கள் என்ன அப்படி சொல்கிறீர்கள்? எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் என்றால், பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். அனுபவமாக பேசுகிற பேச்சாளர்கள், ஐயாவை போன்ற பேச்சாளர்கள் இல்லை. ஒரு காலத்திலே நிறைய பேர் இருந்தார்கள். வாரியார் சுவாமிகள், கீவாஜா அவர்கள், புலவர் கீரன் அவர்கள் என்று மேடைகளை ஆண்ட பேச்சாளர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு இலக்கியம், பொதுவாழ்வு இதை பற்றி பேசுகிறார்களே தவிர, சமயத்துறையிலே ஒரு ஆழ்ந்த அறிவு பெற்று பேசுகிறவருடைய பேச்சு இன்றைக்கு ரொம்ப குறைந்து விட்டது. அதனாலே தான் இந்த பிள்ளைகள் பேசியதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன், சந்தோஷப்பட்டேன். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தை சொல்லிக் கொள்கிறேன். நகரத்தார் இவர்களை போட்டு எனக்கு என்ன சொல்ல வருகிறார்கள் என்று நான் நினைத்து பார்த்தேன். இதுக்கு முன்னுக்கு இந்த பட்டிமண்டபத்தை போட்டு என்னை அதற்கு பிறகு பேச வைப்பதன் மூலம் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், இனி மெல்ல மெல்ல நீங்கள் பேச்சை குறைத்து கொள்ளுங்கள். எப்பவும் அதுதான் உண்மை. பாருங்கள், நம்முடைய மூதாதையர்கள் மனிதர்களுடைய தனி வாழ்வை வகுக்கிற பொழுது எப்படி வகுத்தார்கள் என்றால், பிரம்மச்சரியம், கிருஹஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், இதுதான் வரிசை. பிரம்மச்சரியம் என்றால் கற்கும் பருவம், இது ஆரம்ப நிலை. ஓரளவு கற்று என் காலிலே நான் நிற்கலாம் என்ற நிலை வந்துவிட்டால், அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்கொண்டு இல்லற வாழ்க்கை வாழ்வது, அதுக்கு கிருஹஸ்தம் என்று பெயர். அதிலே இருந்து தான் அவனுடைய சமூக வாழ்க்கை ஆரம்பிக்கும். அப்போ முதலிலே பிரம்மச்சரியம், அடுத்தது கிருஹஸ்தம். மூன்றாவது ஒரு நிலை வகுத்தார்கள். அது கொஞ்சம் விளங்க வேண்டிய நிலை. மூன்றாவது நிலை என்னவென்றால், கிருஹஸ்தம் முடிந்தால் நேராக சந்நியாசம் தானே என்றால் இல்லை, வானப்பிரஸ்தம் என்று ஒரு நிலையை வகுத்தார்கள். இந்த வானப்பிரஸ்தம் என்றால் என்ன என்று கேட்டால், இல்வாழ்வு நிலையிலே இருந்து கொண்டே அதில் இருந்து மெல்ல 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 ஒதுங்குவது. இது தெரியாதபடியால் தான் இன்றைக்கு பல வீடுகளிலே சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவன் படித்து மேலே வந்து திருமணமாகிவிட்டது, கல்யாணம் பண்ணிவிட்டான், அவனுக்கு குழந்தைகள் பிறந்து விட்டார்கள். குழந்தைகள் வளர்ந்து விட்டார்கள். குழந்தைகள் வளர்ந்து இப்பொழுது குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது அந்த வீட்டிலே 2 குடும்பம் வந்துவிடும். இந்த பழைய அம்மா அப்பா, புது அம்மா அப்பா வந்தால் என்ன செய்வது என்று கேட்டால், புதிய அம்மா அப்பாவிடம் பழைய அம்மா அப்பா நிர்வாகத்தை தாங்களாக கைவெடுத்து விட வேண்டும். இல்லாவிட்டால் முதியோர் இல்லங்கள் அதிகரித்து கொண்டே போகும். நான் தானே அம்மா, நான் தானே அப்பா, நீ நேற்று வந்தவள், நீ நேற்று வந்தவன் என்று பேசக்கூடாது. அவர்களை வாழ விட வேண்டும். இதுதான் வாழ்க்கை முறை, நம் பெரியவர்கள் வகுத்த வாழ்க்கை முறை. வானப்பிரஸ்தம் என்பது அதுதான். அவர்களை வாழ விட வேண்டும். நான் தான் இன்றைக்கு என்ன சமையல் செய்வதென்று நான் தான் சொல்வேன், நான் சொல்கிறபடி சமை. சில வீடுகளில் இது நடக்கிறது. இந்த வீட்டிலே என்ன செய்ய வேணும், எங்கே கோலம் போட வேண்டும், எங்கே பூஜை பண்ண வேணும் என்று நான் தான் சொல்வேன் என்று இந்த பழைய மாமியார் சொல்லுவாள். இங்கே தான் சண்டை ஆரம்பிக்கும்.
எப்பொழுது இன்னொரு குடும்பம், அந்த வீட்டு பிள்ளை வளர்ந்து ஒரு குடும்பம் ஆகிவிட்டதோ, அந்த குடும்பம் வந்த பிறகு பழைய குடும்பத்தவர்கள் தாங்களாக ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் வானப்பிரஸ்தம் என்று மறைமுகமாக நம் பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் சந்நியாசம். வானப்பிரஸ்தம் என்பது சந்நியாசத்துக்கு ஒரு ஒத்திகை, பிரம்மச்சரியம் என்பது கிருஹஸ்தத்துக்கு ஒரு ஒத்திகை. இப்போ நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று கேட்டால், இது குடும்பத்திலே மட்டும் என்று நினைக்காதீர்கள், நம்முடைய எல்லா சமூக அமைப்பிலும் இது உண்டு. அதிலே தான் நான் ஒன்று சொல்கிறேன். பேச்சாளர்களாகிய நாங்களும் இப்போ அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வந்து பேச ஆரம்பித்து விட்டார்கள். பேச ஆரம்பித்து விட்டால் இனி நாங்கள் என்ன பண்ண வேண்டும்? மெல்ல அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு உட்கார்ந்து விட வேண்டும். அவன் என்ன பேசுகிறது, சின்ன பையன் என்று தொடங்கினால் அதுக்கு பிறகு எங்களுக்கும் அனாதை இல்லங்கள் தான் வந்து சேரும். ஆகவே பேச்சை குறைக்க வேண்டும் என்ற உணர்வோடு பேசத் தொடங்குகிறேன். முருகப்பெருமான் நம்முடைய தமிழ் கடவுள் என்று சொல்லப்படுகிற கடவுள். கடவுளுக்கும் மொழி பாசை இதெல்லாம் உண்டா? புரியவில்லை. இன்றைக்கு அப்படித்தான் சொல்லும், முருகனை எங்கள் பாட்டன் என்கிறார்கள். எல்லாரும் பேசுகிறதில் கேட்கிறேன். முருகன் தமிழ் கடவுள் என்று சொல்லப்படுவதிலே மறுப்பில்லை, அது உண்மை. தமிழர்கள் கெட்டிக்காரர்கள். நான் எப்பொழுதும் நினைப்பேன், தமிழர்கள் கெட்டிக்காரர்கள். நம்முடைய நிலத்தை 4 நிலங்களாக நம் பெரியவர்கள் பிரித்தார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், 4 நிலம். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். இதைவிட ஒரு 5வது நிலமும் இருக்கிறது என்று சொன்னார்கள், பாலை என்று ஒரு இடம். பாலை என்பது நிரந்தரமான நிலம். நான் சொன்ன 4 நிலமும் நிரந்தரமான நிலங்கள். பாலை என்பது நிரந்தரமான நிலம் இல்லை. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் வடிவமாகும். முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் சில நேரத்திலே மழை பெய்யாவிட்டால் பாலை நிலமாக மாறிவிடும். இந்த நிலத்தை எப்படி வகுத்தார்கள் என்று நான் சும்மா நினைத்து பார்ப்பேன். ஐயாவை வைத்து கொண்டு சொல்ல பயமாக இருக்கிறது. ஆனாலும் அவருடைய பெருந்தன்மையை நம்பி நான் சொல்லுகிறேன். மழை பெய்யும், மழை பெய்யும், அந்த மழை மலையிலே விழும். அப்படியே அந்த தண்ணீர் ஓடி காடு வழியாக வரும். சில பேர் குறிஞ்சியைத்தான் முல்லையைத்தான் முதல் சொல்லுகிறார்கள். என்னுடைய அபிப்பிராயம் இதுதான். அந்த மலையிலே விழுந்த தண்ணி வழிந்து வந்து காடு வழியாக வரும், வந்து ஊருக்குள்ளே போகும், ஆறாக ஊருக்குள்ளே வரும். பிறகு அந்த ஆறு கடலிலே போய் சேரும். இந்த ஒழுங்கை பார்த்திருப்பார்கள் நம் பெரியவர்கள். ஆகவே முதல்ல அந்த ஆறு பிறக்கிற இடம் குறிஞ்சி, பிறகு காடு முல்லை, அடுத்தது மருதம் வயல், அடுத்தது நெய்தல் கடல். இதில் என்ன ஒரு சிறப்பு என்று கேட்டால், மலையிலே எப்பொழுதும் மழை பெய்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே அங்கே தண்ணீரை தேக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது. இது என்னுடைய அபிப்பிராயம். அப்படியே காடு வழியாக இந்த நேரம் அந்த தண்ணீர் வழியே வருகிறபடியால் காட்டிலேயும் தண்ணீரை தேக்க வேண்டிய தேவை வந்திருக்காது. இயல்பாக அங்கே தண்ணீர் இருந்திருக்கும். பிறகு அது ஊருக்குள்ளே வந்த உடனே தான் மனித முயற்சிகள் ஆரம்பமாகின்றன. வயல் செய்து அதற்கு குளம் வெட்டி அந்த ஆறாக வந்த தண்ணீரை தேக்கி வைத்து பயிர்களுக்கு பாய்ச்சி பயிர்கள் உண்டாக்கி இப்படி செய்கிற வேலையெல்லாம் மருதத்திலே தான் உண்டாகும். பிறகு அந்த தண்ணீர் போய் கடலிலே சேரும். அதைத்தான் நெய்தல் என்றார்கள். இப்போ இதில் ஏன் 2 நிலத்தை மட்டும் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரிந்து பாலை என்பதோர் வடிவமாகும் என்று சொன்னார்களே, அப்போ மருதமும் நெய்தலும் ஆகாதா? முல்லையும் குறிஞ்சியும் மட்டும்தான் பாலை ஆகுமா என்ற கேள்விக்கு பதில் என்னவென்று கேட்டால், அங்கே இயற்கையாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிற இடம் அந்த இடத்திலே தண்ணீர் நின்றால் அங்கே தண்ணீரை தேக்கி வைத்து பாதுகாக்க மாட்டார்கள். ஆகவே அது பாலை ஆகிவிடும்.
மருதம் போன்ற நிலத்திலே குளத்திலே தண்ணீர் வெட்டி தண்ணீரை தேக்கி பாதுகாத்து வைக்கிறபடியால் மழை இல்லாவிட்டாலும் தண்ணி நிற்கும். அதுபோல நெய்தலிலே கடற்கரை என்றபடியால் தண்ணி நிற்கும். அதனால்தான் அந்த 2 நிலத்தையும் சொல்லியிருப்பார்களோ என்று எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. வேறு சபையாக இருந்தால் அதுதான் என்று சொல்லியிருப்பேன். இவரை வைத்து அது சொல்ல பயமாக இருக்கிறது. அப்படி நினைத்து பார்க்கிறது உண்டு. அப்படி இந்த 4 நிலத்திலே அழகான நிலம், உயரமாக இருக்கக்கூடிய நிலம், அளக்கலாக அருமையும் பெருமையும் கொண்ட நிலம். மலையை பற்றி சொல்லுகிற பொழுது நம் இலக்கணக்காரர்கள் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். அளக்கலாக அருமையும் பெருமையும் கொண்ட இடம். இது எவ்வளவுதான் இருக்கும் என்று சொல்ல முடியாது. அழகு எப்பவும் பச்சை பசேல் என்று அழகாக இருக்கும். மேகங்கள் தவர்ந்து விளையாடும். இந்த நிலத்துக்குத்தான் எப்பொழுதும் அழகு அதிகம். அப்போ இந்த 4 நிலத்தையும் வகுத்த பிறகு நான் சும்மா ஒரு கற்பனையாக பண்ணுறதுன்ற எல்லா இனத்தவர்களையும் கூப்பிட்டு உங்களுக்கு விருப்பமான நிலத்தை உங்கள் நிலமாக்கி கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே தமிழன் முதல் கையுயர்த்தி விட்டான். தமிழன் முதல் கையுயர்த்தி விட்டு அழகான இடமான அந்த குறிஞ்சியை, இதுதான் தமிழர்களாகிய எங்களுக்குரிய நிலம் என்று குறிஞ்சி நிலத்தை அவன் எடுத்துக்கொண்டான். நிலங்களுக்குள்ளே அழகான நிலமாகிய குறிஞ்சி நிலத்தை தமிழன் எடுத்துக்கொண்டான். இப்போ இது இந்த ஏலம் போடுற மாதிரின்னு நினச்சிக்கொள்ளுங்க. இந்த ஏலத்தில் முதல் நல்ல நிலம் தமிழனுக்கு வந்து விட்டது. அதுக்கு பிறகு கடவுளர்களை எல்லாம் வச்சு எந்த கடவுள் உங்களுக்கு வேணும் என்று கேட்டிருப்பார்கள். இது ஒரு ஏலம். தமிழை ஏலம் எடுக்க வேணும். முதல் கடவுளாக முருகன் வந்தான். முருகு என்ற சொல்லுக்கே அழகு என்பது தான் பெயர். முருகு என்ற சொல்லுக்கு அழகு என்பது தான் அர்த்தம். எங்கள் ஊரிலே ஒரு தீவு இருக்கிறது. இலங்கைக்கு பக்கத்தில் சின்ன சின்ன தீவு இருக்கிறது. அது ஒரு தீவு, ரொம்ப பிற்பட்ட தீவு. அந்த தீவிலே இந்த மதில் சுவர் கட்டுவதற்கு அவர்களுக்கு வசதிப்படாது. அங்கே என்ன செய்வார்கள், முருகக்கல் என்று ஒரு கல் இருக்கும். முருகக்கல் என்று ஒரு கல் இருக்கிறது. அந்த கல்லை பார்த்தால் அப்படியே பூவேலைகள் செய்தது போன்ற கல். இப்போ கூட உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், இங்கேயும் இருக்கிறதோ என்னமோ தெரியவில்லை. அந்த கல்லினுடைய அமைப்பு கடல்லே இருந்து வந்திருந்தாலும் அந்த கல்லினுடைய அமைப்பிலேயே அப்படியே பூவேலை செய்தது போன்ற அந்த கல் இருக்கும். அதனால் அந்த கல்லுக்கு முருகக்கல் என்றே பெயர். அழகான கல். அந்த கல்லை அடுக்கி வைத்து தான் அங்கே அந்த மதில் கட்டுவது என்பது இல்லை, அந்த கல்லை அடுக்கி வைத்திருப்பார்கள். அந்த கல்லுக்கு முருகக்கல் என்று பெயர். ஏனென்றால் அது அழகான கல் என்பதனாலே முருகக்கல். அப்போ முருகு என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? அழகு என்று அர்த்தம். முருகன் என்று அவனுக்கு ஏன் பெயர் வந்ததென்றால் உள்ள கடவுள்களுக்குள்ளே அழகானவன் அவன்தான். உள்ள கடவுள்களுக்குள்ளே அழகானவன் அவன்தான். அதனாலே தான் தமிழர்கள் கடவுள்களுக்குள்ளே உங்களுக்கு யார் வேணும் என்று கேட்டவுடனே நான் நினைக்கிறேன் எல்லாரும் கையுயர்த்தி முருகன் தான் நமக்கு வேணும் என்று கையுயர்த்தி இருப்பார்கள். அதிலேயும் நகரத்தார் ஆக முந்தி கையுயர்த்தி இருப்பார்கள். ஏன், முருகனை அவர்கள்தான் இப்போ கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த முருகக் கடவுள் அவனுக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால், ஒன்று அழகானவன். அவனைப் போல அழகு வேறொருவருக்கும் இல்லை. இன்றைக்குத்தான் இந்த அரசியலாளர்கள் பல பேர் முருகனை உறவு கொண்டாட தொடங்கி இருக்கிறார்கள். நானும் பார்க்கிறேன், இந்த இந்து மதத்தை எந்த தலைவரை பார்த்தாலும் எந்த கூட்டத்தை பார்த்தாலும் நான் சும்மா நான் பார்க்கறதை சொல்லுகிறேன், அரசியல் சொல்லுகிறேன் என்று நினைச்சு என்னை மாட்டி விட்டுறக்கூடாது. எந்த தலைவரை பார்த்தாலும் அவர்களை பாராட்ட நினைக்கிறவன் வேலைத்தான் கொண்டு போய் கொடுக்குறான். 6வது தலைவருக்கு சிலுவை கொடுத்து பார்த்துருக்குறீங்களா? எந்த தெய்வத்தை எந்த தலைவருக்கு கொடுத்தாலும் வேல் தான் கொடுக்கிறான். ஏன்? வேல் அறிவினுடைய அடையாளம். தலைவா, உனக்கு அறிவில்லை, இதை பெற்றுக்கொண்டாவது நீ அறிவை பெற்றுக்கொள் என்பதுதான் அதனுடைய அடையாளம். அறிவுக்கு என்ன லட்சணம் தெரியுமா? அறிவுக்கு என்ன லட்சணம் தெரியுமா? அது ஆழமாக இருக்க வேண்டும், அகன்று இருக்க வேண்டும், கூர்மையாக இருக்க வேண்டும். இது 3ம் இருந்தால்தான் அறிவு. சில பேருக்கு அகலமான அறிவு இருக்கும், ஆழமான அறிவு இருக்காது. சில பேருக்கு அகலமும் இருக்கும், ஆழமும் இருக்கும், கூர்மை இருக்காது. வேலை பாருங்கள், இதுதான் அதற்கான அடையாளம். அறிவுக்கான அடையாளம் வேல்தான். கீழே ஆழமான அந்த தடி இருக்கிறது, நடுவிலே அகன்று இருக்கிறது, மேலே கூராக இருக்கிறது.
ஆகவே அகலம் ஆழம் கூர்மை கொண்ட அந்த மூன்றும் கொண்ட அடையாளத்தை தன் கையில் வைத்திருக்கிறவன் தான் முருகன். ஆகவேதான் இந்த அறிவுக்குரிய வேலை எல்லாருக்கும் பரிசு கொடுக்கிறார்கள். எல்லாருக்கும் பரிசு கொடுக்கிறார்கள். என்ன அறிவை பரிசாக கொடுக்கிறார்கள் என்பதுதான் அதற்கு அர்த்தம். இந்த வேலை நிரந்தரமாக கையில் வைத்திருக்கிறவன் முருகன் தான். இது அவனுக்கு இருக்கிற அடுத்த பெருமை. வேல் என்பது ஏதோ ஆயுதம் என்று நினைத்து விடக்கூடாது. அருணகிரிநாதர் தான் சொன்னார், எங்கள் சமயத்திலே பல விஷயங்களை குறிப்பாலே சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். எங்களுடைய சமயத்திலே பல விஷயங்களை நேரடியாக சொல்வதில்லை, குறிப்பால் சொல்வது. கம்பனை பற்றி சொல்லுகிற பொழுது பாரதி சொன்னான், என்ன சொன்னான் என்றால், எல்லையொன்றின்மை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சி என்றான். குறிகளால் காட்டுவது, நேரடியாக சொல்லாமல் ஒரு குறிப்பினாலே காட்டுவது, இதுதான் முக்கியம். நம் சமயத்திலே அப்படித்தான் எல்லாம் அமைந்திருக்கிறது. கோயிலுக்கு போனால் கட்டிடங்கள், விக்கிரகங்கள் அல்லது அதில் இருக்கிற எல்லாமே ஒரு குறிப்பை உணர்த்துகிற விக்கிரகமாகத்தான் இருக்கும். கோயிலுக்குள்ளே போனால் சிவனுக்கு முன்னாலே நந்தி வைத்திருக்கிறார்கள், ஆர்கிடெக்ட் தெரியாதவர்கள். மூலஸ்தானத்தில் சாமியை வச்சுட்டு அதை மறைக்கிற மாதிரி நந்தியை வைக்கலாமா? நந்தியை வச்சா வெளியில் நிற்கிறவனால கும்பிட முடிய இல்லை, நந்தி மறைச்சு கொண்டு நிற்குது. அப்போ தப்பாச்சே. இதை ஏன் பண்ணினார்கள் என்றால் ஒரு காரணத்தோடு பண்ணினார்கள். நந்தி என்பது, இந்த விடை என்பது இருக்கிறதே, அது வெறும் மாடல்ல, அது தர்மத்துக்கான குறியீடு. அதை இறைவனுக்கு முன்னாலே வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் நாங்கள் புரிந்து கொள்வதில்லை. ஒரு இறைவனுக்கு முன்னாலே நந்தி இருந்து இறைவனை பார்த்தபடி நிற்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தர்மத்தின் பார்வையில் தான் இறைவன் நிற்பான். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பல பேர் என்னென்னமோ களவு செய்துவிட்டு சாமி கும்பிட போகிறார்கள், ஒரு பிரயோசனமும் இல்லை. நம்முடைய பெரியவர்கள் சில நியதிகளை ஆலயத்துக்கு வைக்கிற பொழுது சொன்னார்கள், நீ போய் ஆண்டவனை கும்பிடுவதானால் நந்திக்கும் மூலஸ்தானத்துக்கும் இடையிலே குறுக்காலே போகாதே, போனால் நரகத்துக்கு போவாய் எழுதியிருக்கிறார்கள். என்ன காரணம்? அதுக்கு என்ன அர்த்தம்? நந்திக்கும் இதுக்குமா என்ன அர்த்தம் என்றால், அதுக்கு குறியீடு என்னவென்று கேட்டால் வேறொன்றும் இல்லை, தர்மத்துக்கும் ஆண்டவனுக்கும் குறுக்கே போனால் அது உனக்கு நரகத்தை தான் தரும். இதை உணர்த்துவதற்குத்தான் அந்த விக்கிரகம். இதுபோல நம்முடைய வேல் இருக்கிறதே, அந்த வேலும் ஒரு குறியீட்டை தந்திருக்கிறது, அறிவு என்கின்ற குறியீட்டை தந்திருக்கிறது. அருணகிரிநாதர் தான் அனுபூதியிலே சொல்லுகிறார், குறியை குறியாது குறித்து அறியும் நெறி. வேல் என்றால் தனியே அந்த வடிவத்தை பார்க்கக்கூடாது, அது ஏதோ சொல்லுகிறது என்று பார்க்க வேண்டும். குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடு உரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே. அருணகிரிநாதர் பண்ணுகிற வேலையை நினைத்து பார்க்கிறது உண்டு பாருங்க. ஆண்டவனை அடைவதற்கு அறிவு வேண்டுமா வேண்டாமா உங்களை கேட்கிறேன். மற்ற ஜீவராசிகளாலே ஆண்டவனை அடைய முடியவில்லை, ஆறறிவு பெற்றதாலே நாங்கள் தான் கடவுளை அடைகிறோம். அப்போ அறிவு தேவையா தேவையில்லையா? தேவை. நம் பெரியவர்கள் சொன்னார்கள், ஆண்டவனை அடைய அறிவு தேவை, ஆனால் ஒரு எல்லைக்கு மேலே அந்த அறிவு இல்லாமல் போய்விட வேண்டும். ஆண்டவனை அடைவதற்கு அறிவு நமக்கு தேவை. அந்த அறிவே எப்பொழுதும் அந்த அறிவை பற்றி கொண்டிருந்தால் ஆண்டவனை பிடிக்க முடியாது. அதனாலே தான் படிப்பற்று கேள்வியற்று பற்றற்று சிந்தை துடிப்பற்று இருப்போர்க்கே சுகங்கான் பராபரமே என்றார் தாயுமானவர். கல்வியை கொண்டு கல்வியை நீக்க பழக வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுதான் அருணகிரிநாதர் சொன்னார், அறிவற்று அறியாமையும் மற்றதுவே. இந்த நிலைதான் கடவுளை கும்பிட வைக்கலாம். ஆண்டவனை வழிபட வேண்டுமானால் அறிவு தேவை, பின் அறிவு தேவையில்லை. இதையெல்லாம் உணர்த்துகிற கடவுள்தான் நம்முடைய முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு என்ன சிறப்பு என்று கேட்ட பொழுது சொன்னார், அருணகிரிநாதர் தான் சொல்லுகிறார், கந்தரலங்காரத்திலே சொல்லுகிறார், முருகப்பெருமானுக்கு என்ன சிறப்பு என்று கேட்டதும் சொன்னார், முருகனுக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால், மற்றைய கடவுள்களை நீ எப்படியும் கும்பிடலாம், அது கும்பிடுவதற்கு விரதங்கள் இருக்க வேண்டும்,
தியானங்கள் பண்ண வேண்டும், என்னென்னவோ பண்ண வேண்டும். முருகனை கும்பிடுவதற்கு நீ ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். முருகனுக்கு முன்னாலே போய் நின்று என்ன திருப்புகழ் பாடுறதா, தேவாரம் பாடுறதா, அலங்காரம் பாடுறதா, அனுபூதி பாடுறதா, ஒன்றும் பாடாதே. முருகனுக்கு முன்னாலே போய் உனக்கு என்னென்ன கெட்ட வார்த்தை தெரியுமோ அத்தனை கெட்ட வார்த்தையாலையும் முருகனை திட்டு. இப்படி ஒரு சமயத்தில் யாராவது சொல்லித் தருவார்களா? உனக்கு என்னென்ன கெட்ட வார்த்தை தெரியுமோ அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி முருகனை திட்டு. ஆனால் ஒரு நிபந்தனை, நீ சொல்லுகிற அந்த கெட்ட வார்த்தைகள் எல்லாம் தமிழ் வார்த்தைகளாக இருக்க வேண்டும். ஆர் சொன்னவர்? அருணகிரிநாதர் தான் சொல்லுகிறார். செந்தமிழால் வைதாரையும் வாழ வைப்போன். நீ என்ன வார்த்தைகளையும் திட்டு, அது அங்கே கேட்கும், முருகனுக்கு கேட்கும், கூப்பிடுவார். அந்த முருகனுக்கு பக்கத்தில் இருக்கிறவரெல்லாம் ஓடி வந்து சொல்லுவார்கள், முருகா உன்னை ஒருத்தன் திட்டுறான். அப்படியா? திட்டுறானா? நல்லது. என்ன பாஷையில் திட்டுறான்? தமிழில் திட்டுறான் முருகா. உடனே அவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் கொடு. இப்படி சொல்வாராம் முருகன். செந்தமிழால் வைதாரையும் வாழ வைப்போன். இந்த கருணை வேறு எந்த கடவுளுக்காவது உண்டா? நினைத்து பாருங்கள். தன்னை வந்து திட்டுகிறான் ஒருவன், தமிழாலே திட்டுகிற காரணத்தினாலே அவனை வாழ வைப்பான் முருகன் என்கிறார் அருணகிரிநாதர். காரணம் என்னவென்றால் அவன் தமிழ் கடவுள். தமிழ் கடவுள். அது மட்டும் இல்லை, தமிழ்ச் சங்கத்துக்கு அவன் தலைவனாக இருந்திருக்கிறான். மதுரை தமிழ்ச்சங்கத்துக்கு தலைவனாக இருந்து தமிழ் வளர்த்த கடவுள் அந்த கடவுள். அதனாலே ஆறாவது ஒருவன் தன்னை திட்டினாலும் கூட தமிழால் திட்டினால் சரி அவனுக்கு பாஸ் கொடு, அவன் நல்லபடி இருக்கட்டும் என்று சொல்லுகிறோம். அத்தகைய கடவுளைத்தான் நாங்கள் எல்லோரும் தொழுது கொண்டிருக்கிறோம். ஒன்றை மறந்து போகாதீர்கள். 50 ஆண்டுகளாக நீங்கள் முருக பக்தி மாநாடு நடத்துகிறீர்கள் என்றால் அது லேசான காரியம் இல்லை. முருகனுடைய கருணை இருந்தாலே ஒழிய இந்த காரியம் நடக்காது. நான் இவர்களை எல்லாம் மகிழ்விப்பதற்காக இதை சொல்லவில்லை. எனக்கு ஒன்று, நான் கிட்டத்தட்ட எனக்கு இப்போ 70 வயது ஆக போகிறது. நிச்சயமாக தெரியும், நம்முடைய கெட்டித்தனங்களாலே ஆகிற காரியம் என்று ஒன்றும் இல்லை. அதை நம்புங்கள். தர்மத்தோடு சேர்ந்து நாங்கள் செயல்பட்டால் இறைவன் அந்த செயலை அங்கீகரிப்பான். அப்பொழுதுதான் அந்த செயல் வெற்றி பெறும். நீ எவ்வளவு பணக்காரனாகவும் இருக்கலாம், எவ்வளவு படித்தவனாகவும் இருக்கலாம், எவ்வளவு அறிஞனாகவும் இருக்கலாம், ஒன்றும் நடவாது. முருகனுடைய அங்கீகாரம் கிடைத்த பிறகுதான் அந்த காரியம் வெற்றி பெறும். 50 ஆண்டுகள் இது நடக்கிறது என்றால் அதை வைத்துக்கொண்டுதான் நான் சொல்லுகிறேன், முருகனுடைய அங்கீகாரம் கிடைத்த ஒரு சங்கமாகத்தான் நான் இதை கருதுகிறேன். முருகனுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கிறது. அவன் என்ன செய்வான் என்றால், தன்னை யாராவது இகழ்ந்தாலும் அருள் செய்வான் என்பது முருகனுடைய ஒரு நிலை. தீமை செய்தால் முருகன் அருள் செய்வானா? இது அடுத்த கேள்வி. இப்போ ஒருத்தன் திட்டான், தமிழிலே திட்டான், சரி அவனுக்கு அருள் செய்து விட்டான். ஆனால் நம்முடைய சமயம் என்ன சொல்கிறது, நம்முடைய தத்துவங்கள் என்ன சொல்கின்றன? நன்மை செய்தவனுக்கு இறைவன் அருள் செய்வான். இதுதானே நம்முடைய சமயம் சொல்லுகிற உண்மை. தீமை செய்கிறவனுக்கு இறைவன் அருள் செய்வானா? தீமை செய்கிறவனுக்கு இறைவன் அருள் செய்ய மாட்டான் என்பது நம்முடைய கதைகளிலே, புராணங்களிலே, இதிகாசங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கந்த புராணத்தை பாடுகிற கச்சியப்ப சிவாச்சாரியார் என்ன சொல்கிறார் என்றால், நீ தீமை செய்வது பற்றியும் கவலைப்படாதே. தீமை செய்கிறாயா? பல தீமை செய்து விட்டாய். இப்போ நமக்கெல்லாம் அதுதான் பிரச்சனை. ஐயோ, இதை கேட்க பயமாக இருக்கிறதே, நான் அதை செய்தேனே, இதை செய்தேனே என்று நாம் செய்த களவெல்லாம் நம் மனதிலே பட்டியலிடப்படும். அப்போ இந்த தீமையெல்லாம் செய்து விட்டேனே, தெரியாமல் செய்து விட்டேனே, எனக்கு அறிவில்லாமல் செய்து விட்டேனே, சொற்பொழிவுகளை கேட்காமல் செய்து விட்டேனே, இனி நான் எப்படி அதிலிருந்து தப்புவதென்று ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? 2 விடை சொல்கிறார்கள். ஒன்று சொன்னார்கள், நீ தீமை செய்து விட்டாயா, கவலைப்படாதே, தீயவை புரிவரேனும் குமரவேள் திருமுன்புக்கால் தூயவர் ஆகி மேலை தொல்கதி அடைவர் என்பர். நீ தீமையே செய்தாலும் கூட முருகனுக்கு முன்னாலே போய் நிற்கிறாயா, போதும். அந்த அளவிலே
நீ தூய்மையான ஆகிவிடுவாய். இப்படி ஒரு கடவுள் உண்டா? தீமையே செய், பிரச்சனை இல்லை. தீமையே செய்தாலும் கூட நீ அந்த தீமையை செய்துவிட்டு முருகனுக்கு முன்னாலே வந்து நின்றால் தூயவராகி விடுவாய். தூயவராகுவது மட்டுமல்ல, மேலை தொல்கதி அடைவர் என்பர். மேலே மேலே போய் உனக்கு வீடு பேறு கூட கிடைக்கும். அப்போ இதை ஒருத்தர் சொன்னார், கச்சியப்பர் சொல்லுகிறார். அது சொன்ன உடனே யாராவது ஒருத்தன் கேட்டிருப்பான், சாமி இது என்ன சும்மா நீ எடுத்து விடுற, கந்தபுராணம் பாட தொடங்கினா இப்படியே தள்ளி விடுறது தானா? தீயவை புரிந்தவனுக்கு வாழ்வு கிடைக்குமா? கிடைக்கும். அப்படியானால் ஒரு சான்று சொல் என்றான் அவன். நீ சொல்றது உண்மையானால் ஒரு சான்று சொல்லு. தீயவை புரிவரேனும் குமரவேள் திருமுன்புக்கால் முருகவேள் திருமுன்புக்கால் தீயவராகி மேலை தொல்கதி அடைவர் என்பர். இவன் கேட்டோனே அவர் சொன்னார், ஆயவும் வேண்டுங்கொள்ளோ. இதுக்கு ஒரு ஆராய்ச்சி வேணுமாடா? நீ ஒரு மேற்கோள் சொல்லுன்று தானே சொல்லுகிறாய். இது நடக்குமா என்று கேட்கிறாயே, இதுக்கு ஆராய்ச்சி பண்ண வேண்டுமா? ஒன்றுமே தேவையில்லைடா. அதுக்கு என்ன ஆராய்ச்சி சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஆயவும் வேண்டும் கொள்ளோ அடுசமர் அண்ணாள் செய்த மாயையின் மைந்தன்தானும் வரம்பிலா அருள் பெற்றுதான். மற்றவர்களுக்கு தீமை செய்கிறது தானே இப்போ நீ பேசுறது. அங்கே அடித்தேன், இவனுக்கு களவெடுத்தேன், இவனுக்கு பொய் சொன்னேன், இதுதானே பேசுகிற. இதை விடுறா. ஒருத்தன் இருந்தான், அவங்க அம்மாவுக்கு பேர் மாயை, அவனுக்கு பேர் சூரன். அவன் என்ன செய்தான் தெரியுமா? மற்றவர்களுக்கு தீமை செய்தல, நேராக முருகனுக்கே தீமை செய்ய போயிட்டான்டா. முருகனுடைய சண்டை பிடிக்க போனான். முருகா வா, உன்னோட நான் யுத்தம் புரிய வந்திருக்கிறேன். மற்றவர்களுக்கு தீமை செய்வது மன்னிக்கிறது இருக்கட்டும், முருகன் தனக்கு தீமை செய்ய ஒருத்தன் வந்து நின்றான். சூரன் என்று ஒருத்தன் வந்து நின்றான். இப்போ என்ன செய்தார் முருகன்? அவனுக்கு என்ன பண்ணியிருக்க வேண்டும்? அவனை அழிச்சிருக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார்? ஆயவும் வேண்டுங்கொள்ளோ அடுசமர் அண்ணாள் செய்த மாயையின் மைந்தன்தானும் வரம்பிலா அருள் பெற்று உய்தான். அந்த சூரனுக்கு என்ன வரம் கொடுத்தான் தெரியுமா? நம்ம முருகன், நம்ம தமிழ் முருகன் என்று சொல்ல நமக்கு உரிமை எப்போ வரும் தெரியுமா? எல்லாரையும் மன்னிக்க என்றைக்கு தயாராக இருக்கிறோமோ அன்றைக்குத்தான் நாங்கள் தமிழ் முருகன் என்று சொல்ல வேண்டும். சண்டை பிடிக்கிறதுக்கு தமிழ் முருகன் வேண்டாம். எல்லாரையும் சேர்த்து மன்னிக்குவதற்கு தயாராகிறவன் தான் தமிழ் முருகன். அவன் என்ன செய்தான் என்று சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், ஒருத்தன் சூரன் சண்டைக்கு வந்துட்டான். அவனுக்கு கொஞ்ச நெஞ்ச அருளாடா கொடுத்தான். வரம்பில்லா அருள் பெற்று கொடுத்தான். எவ்வளவு அருளை கொடுத்தான் தெரியுமா? வரம்பில்லாத அருளை கொடுத்தான், எல்லை இல்லாத அருள். அது என்ன அருள்? வந்து சண்டை பிடிக்கிறான், என்னென்னமோ செய்து பார்த்தார் முருகன், அவன் கேட்கவில்லை. ஒரு எல்லையிலே அவனுக்கு தெரிகிறது, நான் அழியப் போவது உறுதி, பாலன் என்று நினைந்தேன் என்று அவன் உணர்கிறான். ஆனாலும் சண்டை பிடிக்கிறான். அப்படி சண்டை பிடிக்கிற பொழுது அந்த சண்டையினுடைய ஒரு எல்லையிலே மாமரமாக மாறி நின்றான். உங்களுக்கு தெரியும், சூரன் போர் பார்க்காத நகரத்தாரா? முருகன் அப்பொழுதுதான் இந்த வேலையை எடுத்து விடுகிறார். மரம் பிளக்கிறது, ஒரு பாதி சேவல் ஒரு பாதி மயில், ரெண்டும் வந்து விட்டது. இப்போ மயிலை அழைத்து தனக்கு வாகனமாக வைத்து கொண்டான். அதுக்கு முதல் இந்திரன் இருந்தான், அவருக்கு அன்றையிலிருந்து ஓய்வு. சூரன் மயிலா வந்த உடனே அவருக்கு அந்த மயிலை வைத்து கொண்டான், கொடியிலே சேவலை வைத்து கொண்டான். அப்போது தன்னோடு சண்டை பிடிக்க வந்தவனையே தன்னோடு சேர்த்து வைத்து கொண்டவன் முருகன். மறந்து போகாதீர்கள், தன்னோடு சண்டை பிடிக்க வந்தவனையே சேவலும் மயிலுமாக மாற்றி தன்னோடு சேர்த்து வைத்து கொண்டானே, இதுதாண்டா வரம்பிலா அருள் என்று சொன்னார் இவர், கச்சியப்பர் சொன்னார். அப்போ அவனுக்கு கேள்வி பதில் வரையில்லை. அவன் என்ன சொன்னான்? ஐயா, முருகனுக்கு கீழே மயிலாக இருப்பதும் சேவலாக இருப்பதும் பக்தர்களாகிய நமக்கு பேரு, சூரனுக்கு அது பேரா? அவன் சூரனோட முருகனை அழிக்கிறேன்ட்டு வந்தவன், அவனை பிடிச்சி மயிலாக இருத்தி சேவலாக கொடியாக வச்சா அது சூரனுக்கு பேரா என்று ஒருத்தன் கேட்டான். அப்போதான் அவர் பதில் சொல்லுகிறார். என்ன பதில் என்று கேட்டால், சூரனுக்கு என்ன கோபம்? முருகனோட கோபம் இல்லை, தேவர்களோடு கோபம். தேவர்களை அழிக்க வேண்டும். தீமைக்கு எப்பவும் என்ன இருக்கும் என்றால் நன்மையை அழிக்க வேண்டும். இதுதான் தீமையினுடைய அடையாளம். நான் எப்பவும் சொல்கிறதுண்டு, இந்த சொற்பொழிவுகள் எல்லாம் சும்மா வெறுமனே கேட்டு கைதட்டிட்டு போவதற்கென்று நினைக்காதீர்கள்.
இந்த சொற்பொழிவுகள் புத்தியிலே போய் இருந்தால் நாம் பிழை செய்கிற பொழுது அது நம்மை தட்டி கேட்கும். அன்றைக்கு கேட்டியே இன்னைக்கு என்ன இது? எப்போவும் நான் சொல்கிறேன் பாருங்க, பிழை செய்கிற பொழுது பிழை சரி என்று ரெண்டு இருக்கிறதல்லவா, இந்த ரெண்டும் நமக்கு பக்கத்திலே தான் இருக்கின்றன. பிழை செய்கிற அந்த தன்மை என்ற ஒன்று இருக்கிறதே, இந்த பிழையை சூரன் பிழை, முருகன் சரி. தேவர்கள் சரியாக தர்மப்படி இருந்தார்கள், இவன் தர்மத்தை விட்டு இருந்தான். அதனாலே சண்டை, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்பொழுதும் சண்டை. அப்போ சூரன் என்ன, தேவர்களை ஆட்சி பண்ண வேணும் என்று நினைக்கிறான், எல்லாரையும் வென்று ஆட்சி பண்ண வேணும் என்று நினைக்கிறான். அப்படி நினைக்கிற காரணத்தினாலே தேவர்களை எல்லாம் போய் சண்டை பிடித்து வென்று அடக்கினான். என்னை கும்பிடுங்கள் என்று சொன்னான். தேவர்கள் எல்லாம் அவனை கும்பிட்டார்கள். இதுதானே அவனுடைய விருப்பம், தேவர்கள் அவனை கும்பிட்ட. ஆனால் சண்டை பிடித்து அடக்கி கும்பிட வைத்த பொழுது அந்த தேவர்கள் இவனை உண்மையாக கும்பிட்டிருப்பார்களா? மனதுக்குள்ளே வெறுப்பு வைத்துக்கொண்டு வெளியிலே கும்பிட்டிருப்பார்கள். இப்போ என்ன செய்தான் முருகன்? அவனை சேவலும் மயிலுமாக்கி தன்னோடு சேர்த்து கொண்டான். இப்பொழுது தேவர்கள் எல்லாம் கும்பிட வருகிறார்கள். கும்பிட வருகிற தேவர்கள் இது நாள் வரைக்கும் வெறுப்போடு சூரனை கும்பிட்டவர்கள் முருகனோடு அவன் சேர்ந்த பிறகு விருப்போடு கும்பிடத் தொடங்கினார்கள். அதனைத்தான் வரம்பிலா அருள் பெற்றுதான் என்று கந்தபுராண பெரியார் பாடி முடிக்கிறார். நிறைவாக சொல்வதானால் முருகனிடம் சொல்ல எவ்வளவு இருக்கும்? தமிழ் கடவுளிடம் இல்லாத தமிழா? அவனிடம் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு, அதுவும் அலங்காரத்திலே வருகிற ஒரு அடியை சொல்லிவிடுகிறேன். நம்முடைய தமிழ், நம்முடைய சமயம், நம்முடைய தத்துவம் சொல்லுகிற ஒரு உண்மை, நாம் செய்கிற வினைகளையெல்லாம் நாமே அனுபவித்து முடிக்க வேண்டும். தப்ப முடியாது, ஒருவரும் தப்ப முடியாது. ஒருவனுக்கு ஒரு அடி அடிக்கிறாயா, கோபத்திலே ஒரு அடி அடிக்கிறாயா, அந்த அடி என்றைக்கோ உன் முதுகிலே விழும். ஒருவனுக்கு நீ ஏதாவது ஒரு வஞ்சனை செய்கிறாயா, அந்த உன்னுடைய வாழ்க்கையை என்றே ஒரு நாள் தாக்கும். ஒருவனுடைய உணவை தட்டி பறிக்கிறாயா, என்றோ ஒரு நாள் உன்னுடைய உணவு தட்டி பறிக்கப்படும். இதெல்லாம் நியதிகள். இதற்குத்தான் நம்முடைய பெரியவர்கள் ஊழ் என்று பெயர் சொன்னார்கள். ஒரு பிறவியிலே செய்த அல்லது ஒரு பிறவியிலே செய்த வினை ஒன்று உடனேயே பயன் தரும் அல்லது கிடந்து பயன் தரும். இதிலிருந்து தப்ப முடியாது. ஆனால் நம்முடைய அருணகிரிநாதர் தான் அனுபவத்தாலே துணிந்து ஒரு வார்த்தை போடுகிறார் அலங்காரத்திலே. இறைவன், நான் இந்த பிறவியிலே சில வேலைகள் செய்து கொண்டிருக்கிறேன், அந்த வேலைகளுக்கு ஆகாமியம் என்று பெயர். இந்த சொல்ல மறந்தால் ஒன்றும் நட்டமில்லை. இந்த பிறவியிலே செய்த வினைகள் எல்லாம் போய் தேங்கி நிற்கின்றன, அதுக்கு சஞ்சிதம் என்று பெயர். இதையும் சொல்ல மறந்தால் பிரச்சனை இல்லை, பொருள் விளங்கினா சரி. பிறகு அதிலே ஒரு பகுதியை எடுத்து இந்த பூமியிலே அனுபவிப்பதற்காக உனக்கு ஆண்டவன் உன்னை நியமித்து அனுப்புவான். இதற்கு பிராரத்துவம் என்று பெயர். இந்த உலகத்திலே 3 வகையாக இந்த வினை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ எங்களுடைய அபிப்பிராயப்படி இப்போ நான் இதிலிருந்து பேசுகிறேனே, இது நான் முற்பிறவியிலே செய்த வினை. நீங்கள் எல்லாம் இருந்து கேட்கிறீர்களே, இது நீங்கள் முற்பிறவியிலே செய்த வினை. அப்படித்தான் பாருங்க, நான் இதை விளையாட்டாக சொன்னாலும் உண்மை அதுதான். அப்போ வினையை, நான் செய்த வினையிலிருந்து தப்ப முடியாதா, என்னுடைய விதியை மாற்ற முடியாதா என்று கேட்டால், பெரும்பான்மையினான சமயவாதிகள் மாற்ற முடியாதென்றே சொல்லிவிட்டார்கள். மாற்ற முடியாதென்றே சொல்லிவிட்டார்கள். ரொம்ப பக்திமயப்பட்ட அனுபவம் உள்ள இருவர் மட்டும் சொல்கிறார்கள், விதியையும் வெல்லலாம் என்று சொல்கிறார். விதியையும் வெல்லலாம் என்று சொல்கிறார். இந்த வார்த்தை நமக்கு ஒரு தெம்பு தருகிறதல்லவா? எல்லாவற்றையும் அனுபவித்து தான் முடிக்க வேண்டும் என்றால், ஆண்டவனே நீ எதற்கென சொன்னேன் என்று ஒரு பாட்டு சொல்வார்கள், கண்ணதாசன் பாடியதாக. அனுபவித்து தான் நான் எல்லாம் தீர்க்க வேண்டும் என்றால், இல்லை, நீ விதியை வெல்லலாம். சொன்னவர் யார்? அருணகிரிநாதர். எங்கே சொன்னார்? அலங்காரத்திலே சொன்னார். அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தே. முருகப்பெருமானுடைய திருவடி என் தலையிலே பட்டால் பிரம்மன் எனக்கு எழுதி அனுப்பிய அந்த எழுத்து அழிந்து போய்விடும்.
பிரம்மன் எனக்கு எழுதிய எழுத்து அழிந்து போய்விடும். அருணகிரிநாதர் மட்டும் சொன்னா போய் இதை முன்னுக்கு வேறு சிலர் சம்பந்தர் சொல்லுகிறார். அது அந்த தேவாரம் என்னங்கய்யா, திருநீலகண்டம் என்று முடிக்கிறாரே திருஞான சம்பந்தர். அவ்வினைக்கு இவ்வினை அந்த பாடலில் என்ன சொல்லுகிறார்? செய்வினை வந்து தீண்டப்பெறாது திருநீலகண்டம் என்கிறார். இது அடுத்த அருணகிரிநாதர் சொல்றது. இன்னொரு கதையை சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். யாரு? மார்க்கண்டேயர் கதை. அவருக்கு 16 வயதிலே உயிர் பிரிய வேணும் என்பது விதி. சிவபெருமானை தொட்டு அந்த விதியை மாற்றினார் என்பது கதை. ஆகவே அருணகிரிநாதர் தருகிற இந்த அலங்கார வார்த்தை இருக்கிறதே நமக்கு தெம்பு தருகிற வார்த்தை. முருகன் பாதத்தை மட்டும் பிடித்து தலையிலே வைத்து விட்டோமானால் நம்முடைய வினை முடிந்துவிடும் என்று சொன்னவர் அருணகிரிநாதர். முருக வழிபாட்டினுடைய பயன்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நிறைவாக ஒன்றை சொல்லுகிறேன். அதை சொன்னவர் அருணகிரிநாதர் தான். அலங்காரத்திலே தான் சொன்னார், நம்முடைய வாழ்க்கை நிரந்தரமற்றது. நம்மில் பல பேர் அதை நினைப்பதில்லை. நான் பரீட்சை எடுக்கிறேன், பரீட்சையிலே பாஸ் பண்ணுவேனோ இல்லையோ எனக்கு தெரியாது தானே, ஆனால் பாஸ் பண்ணுவேன் என்று நினைக்கிறேன். பரீட்சையிலே பாஸ் பண்ண உடனே எனக்கு வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது, ஆனால் வேலை கிடைக்கும் என்று நம்புவேன். வேலை கிடைத்ததும் எனக்கு நல்ல சம்பளம் வருமோ வராதோ தெரியாது, ஆனால் நல்ல சம்பளம் வரும் என்று நம்புவேன். நல்ல சம்பளம் வந்ததும் எனக்கு நல்ல கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ தெரியாது, நடக்கும் என்று நம்புகிறேன். கல்யாணம் நடந்ததும் எனக்கு குழந்தை பிறக்குமோ பிறக்காதோ தெரியாது, பிறக்கும் என்று நம்புகிறேன். பிறந்த குழந்தை நல்லவனாக வருவானோ வரமாட்டானோ தெரியாது, வருவான் என்று நம்புகிறேன். இப்படி வருமோ வராதோ என்று நினைக்கிற விஷயங்கள் எல்லாவற்றையும் வரும் என்று நம்புகிற நாங்கள் உறுதியாய் வரும் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் நினைப்பதே இல்லை. என்ன விஷயம் அந்த உறுதியாய் நடக்கிற விஷயம்? தோன்றிய பொருள் எல்லாம் மறையும். இது நியதி. ஒரு பொருளுக்கு தோற்றம் என்று ஒன்று இருந்து விட்டால் மறைவு என்று ஒன்று இருக்க வேண்டும். இந்த நிலையாமை என்கின்ற ஒன்றை மட்டும் நாங்கள் யாரும் நினைத்து பார்ப்பதில்லை. இங்கே பாருங்க, இப்போ நான் பேசி கொண்டிருக்கிறேன், இந்த ஒலி வாங்கியே இப்படி தொடுகிறேன், கரண்ட் அடிக்கிறது, முடிஞ்சுது. பேசின நிலையாமை பற்றிய பேசிய ஜெயராஜ் நிலையாமையாய் போனார். இப்போ நீங்கள் எல்லாம் இருந்து பேச்சை ரொம்ப ஆனந்தமாக காத்தடிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஃபேனிலே ஒன்று கலண்டு விழுந்தால் இனி பேச்சு உள்ளே போகாது, எல்லார் கண்ணும் அங்கே தான் இருக்க போகுது. அந்த நிமிஷமே நம் வாழ்க்கை முடிந்துவிடும். இதுதானே நம்முடைய வாழ்க்கை. ஆனால் நிலையில்லாத இந்த வாழ்க்கைக்குள்ளும் ஏதோ நிலையான ஒன்றை தேடி அனுபவிக்கிறோம் என்று பொய்யாக நம்பிக்கொண்டு நாம் வாழ்கிறோம். ஒருவன் ஒரு காட்டுக்குள்ளே நடந்து கொண்டிருந்தான். திடீரென்று பார்த்தால் பின்னுக்கு ஒரு யானை பிளிருகிற சத்தம். பார்த்தால் ஒரு காட்டு யானை மதம் கொண்டு இவனை நோக்கி ஓடி வருகிறது. உங்களுக்கு தெரியும், யானையினுடைய வடிவம் பெரிய வடிவம். ஆனால் யானையோடு மனிதனால் ஓட முடியாது என்று சொல்கிறார்கள். எனக்கு அதிலே ஒரு சந்தோஷம். யானை துரத்தி கொண்டு வருகிறதை பார்த்தான் இவனுக்கும் அது தப்ப வேணும் என்று எண்ணம் ஓடினான். யானை துரத்துகிறது, இவன் ஓடிக்கொண்டு வந்தான். அந்த யானையை பார்த்து ஓடிக்கொண்டு வந்த வேகத்திலே எதிரிலே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, 100 அடி பள்ளத்தாக்கு. இதை இவன் கவனிக்கவில்லை. அது கொடிகள் மறைந்திருக்கும் போல் இருக்கிறது. ஓடி வந்தவன் அதிலே தூக்கி காலை வச்சு விட்டான். சரையல் என்று அந்த கொடிகள் எல்லாம் விலகியது. இவன் அப்படியே உள்ளே போகிறான். உள்ளே போனவனுக்கு ஐயோ, எந்த நிமிஷத்திலையும் மனிதன் தப்ப நினைத்து கொண்டு தான் இருப்பான். அப்போ அந்த உள்ளே போக தொடங்கினோனே 100 அடி, இப்போ 10 அடி போயிட்டான், 15 அடி போயிட்டான், 20 அடி போயிட்டான். எப்படி தப்பலாம் என்று அவன் புத்தி வேலை செய்கிறது. பார்த்தால் அந்த பள்ளத்தாக்கினுடைய ஒரு ஓரமாக ஒரு ஆலமரம் முளைத்து அப்படி ஒரு கொப்பு இங்கே வந்திருந்தது. எட்டி பிடித்தான்.
30 அடிக்கு வந்தவன் அதை எட்டி பிடிச்சிட்டான். எட்டி பிடிச்சிட்டு மெல்ல குனிஞ்சு கீழே பார்த்தான். ஒரு 300 நாகப்பாம்பு நின்று படம் எடுக்கிறது. கீழே இருந்து படம் எடுக்கிறது. மேலே வந்துடலாமான்னு எட்டி பார்த்தால் அந்த மதம் பிடிச்ச யானை நிற்குது. நீ வா, இன்னைக்கு ஒரு முடிவு கட்டாமல் போகிறதில்லை. மேலே யானை, கீழே பாம்பு, இவன் நடுவில் தொங்குறான். இப்போ இவனுடைய நிலையை நினைத்து பாருங்கள். நிலையாமைக்குள்ளே அகப்பட்டு எந்த நிமிடமும் அவன் உயிர் போகும் என்ற நிலை. இப்போ அப்படி பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறானா? அப்படி தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது பார்த்தால் அந்த புதருக்கு மேலே, அந்த அந்த பள்ளத்தாக்குக்கு மேலே ஒரு மரத்தினுடைய கொப்பு இப்படி ஓடியது. அந்த கொப்பிலே ஒரு பெரிய தேன்கூடு கட்டியிருந்தது. அந்த தேன்கூடு கொஞ்சம் குழம்பி தேன் துளிகள் அப்படி சொட்டு சொட்டா உள்ள விழுகுது. அது எப்போ எங்கே விழுகுதுன்றா இவன் முகத்துக்கு நேராக கீழே விழுகுது. கீழே பாம்பு, மேலே யானை, நடுவில் பிடிச்சிருக்கிறான். தப்ப வழியில்லை, தேன் துளி விழுகுது. என்ன செய்தானாம் இவன்? நாக்க நீட்டி அந்த தேன் துளியை நக்கினானாம். இவன் யார் என்று கேட்கிறீர்கள் அல்லவா? வேறு யாரும் இல்லை, நாங்கள் எல்லோரும் தான். மேலையும் மரணம் காத்திருக்கிறது, கீழையும் மரணம் காத்திருக்கிறது. இதற்குள்ளே சின்ன சின்ன தேன்துளிகளை நப்பி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை அருணகிரிநாதர் தெளிவாக உணர்ந்தார். உலக இன்பம்தான் பேரின்பம் என்று நினைத்து செல்வமும் நிறைய கையிலே கிடைத்தது. வறுமை துன்பம் என்று நினைக்காதீர்கள், செல்வம்தான் துன்பம். கையிலே நிறைய பணம் கிடைத்தது. போதும். அவர் என்ன செய்தார்? இன்பத்தை நுகரத் தொடங்கினார். இன்பத்தினுடைய கடைசி இன்பம் சிற்றின்பம். ஐம்புலனும் ஒன்றாக அனுபவிக்கிற இன்பம். பல பெண்களை தேடி தேடி இன்பத்தை அனுபவித்தார். இதையெல்லாம் சில பேர் இப்போ சொல்வார்கள், அதெல்லாம் அருணகிரிநாதர் அனுபவிக்க இல்லை, எங்களுக்காக அவர் அப்படி பாடியிருக்கிறார் என்பார். நான் அப்படி ஒத்துக்கொள்வது இல்லை. அருணகிரிநாதர் அப்படி அனுபவித்திருக்கிறார். இல்லாவிட்டால் இப்படி அனுபவமாக பாட்டு வராது. அருக்கு மங்கையர் அடிதனை வருடிய கருத்தறிந்து பின் அடைதனில் உடைதனை அவிழ்த்து அங்குல அரசியலை தடவியும் இருதோளும். இந்த பாட்டுக்கு நான் பொருள் சொன்னால் என்னை நீங்கள் அடிச்சு துரத்திடுவீங்க. அப்படி பாடுகிறார் பாருங்க, அப்படி பாடுகிறார். அனுபவம் தான், அனுபவம் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். என்னாச்சு தெரியுமா? சிற்றின்பம் என்று அதுக்கு பெயர் வச்சதுக்கே காரணம் என்னவென்றால் அது முடிஞ்சு போகும். இன்பத்திலே 2 இன்பம், சிற்றின்பம், பேரின்பம். சிற்றின்பம் என்னவென்றால் முடிஞ்சு போகும், பேரின்பம் என்னவென்றால் முடியாது. நாங்கள் சிற்றின்பம் தான் பெருசென்று நினைச்சு கொண்டு அதில் சேர்ந்து முடிஞ்சு போகும். ஏனென்றால் அதில் அனுபவிக்கிறவள் 2 பேரும் முடிவுள்ளவர்கள். அது முடிஞ்ச உடனே இந்த இன்பம் முடிந்து போகும். இது புரியாமல் ரொம்ப அனுபவிச்சார். அந்த போட்ட ஆட்டத்திலே உடம்பிலே நோய் வந்து விட்டது. தம்பி இங்கே பேசுகிற பொழுது சொன்னான், ஏறினார் மேலே, சாகிறது என்று முடிவு பண்ணினார். சாகிறது என்று முடிவு பண்ணிட்டு மேலே போய் நிற்கிறார். அந்த நேரம் அவருக்கு முருகன் நினைவுக்கு வந்தான். இதெல்லாம் இவ்வளவு குற்றம் செய்தவருக்கு முருகன் அருள் செய்வானா என்று சில பேர் கேட்பார்கள். செய்வான். சில நேரத்திலே நான் என்னுடைய அனுபவம் கொண்டு சொல்லுகிறேன். நான் யாழ்ப்பாணத்தை விட்டு கொழும்புக்கு வந்தபோது ஒரு பெரிய பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டேன். இராணுவம் எங்களை பிடித்து கொண்டு போய் ஒரு வீட்டிலே அடைத்து விட்டது. யாழ்ப்பாணத்திலே நான் இருந்த வீடு தான் பிரபாகரன் இருந்த வீடு என்று அவர்கள் அறிவித்து விட்டார்கள். என்ற அந்த அழகான மாளிகை போல் அதை ஆக்கி வச்சிருந்தோம். பிரபாகரன் இருந்த வீடு என்று அவர்கள் அதில் ஒரு உண்மையும் இல்லை. நான் கொழும்புக்கு வருகிற பொழுது எங்களை பிடித்து கொண்டு போய் ராத்திரி நேரம் ரயிலில் ஏறிவிட்டோம். ரயிலில் இருந்து இறக்குறார், துப்பாக்கியை காட்டி இறக்குகிறார்கள். ஒரு வேனில் ஏற்றி விட்டார்கள். நான் என்னுடைய நண்பர் எல்லாரும் வேனில் ஏற்றி விட்டார். கொண்டு போகிறார்கள். கொண்டு போய் இப்படி தலையில் துப்பாக்கியை வைத்து கொண்டு போகிறார்கள். முடிஞ்சது. அப்போ அந்த நாட்களில் எத்தனையோ பேரை அவர்கள் கொன்றார்கள். அப்போ நம்ம கதை முடிஞ்சதுன்றதான் நிலை. அப்படி வச்சு பயத்தில் நடுங்குறோம். கொண்டு போய் இன்னொரு வேனில் மாற்றி ஏற்றினார்கள். ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போனார்கள். காட்டுக்குள்ளே ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போய் எங்களை ஒவ்வொரு அறையில் 2 பேரை அடைச்சிட்டார்கள். எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அந்த எட்டி பார்த்தா ஒருத்தன் அயன் பாக்ஸை கொண்டு போகிறான்.
எத்தனையோ பேர் அயன் பாக்ஸால் சுடுபட்டு வதப்பட்டார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னொருத்தன் கரண் பயிரை எடுத்துக்கொண்டு போகிறான். சரி, நம்ம வாழ்வு முடிஞ்சு நினச்சி நான் ஆச்சரியப்பட்டது ஒன்று பாருங்கள். அந்த நேரத்தில் என்ன வரும்? பயம்தான் வரும். பயம்தான் வந்தது. எப்படி சொல்கிறது? அந்த நிமிஷத்தில் பாருங்கள், எனக்கு ஆச்சரியம். திடீரென்று மனதிலே ஒரு வெளி, அது அந்த வெளி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. மனதுக்குள்ளே திடீரென்று ஒரு அது என்ன சொல்வது, ஒளி பொருந்திய வெளி. முருகனை கும்பிடுவதற்கு ஏன் கும்பிட வேணும் என்றால், இயற்கை தெய்வம் முருகன் என்றார் நக்கீரர். முருகனை எப்படி முருகனை கும்பிட்றதுக்கு வேறு ஒன்றும் வேணாம். நக்கீரர் சொன்னதை சொல்லுகிறேன். நீங்கள் வீட்டில் ஒரு தீபத்தை ஏற்றுங்க. வீட்டில் ஒரு எல்லா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. சுவாமியறையில் உட்கார்ந்து ஒரு தீபத்தை ஏற்றுங்க. தீபத்தையே இப்படி பாருங்கள். 2 கண்ணெல்லாம் அசைவில்லாமல் எண்ணம் இல்லாமல் பார்க்க வேணும். அப்படி கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்தீர்கள்டா தீபம் எல்லாம் மறையும். டக்கண்டு வீடு மறையும், விளக்கு மறையும், எல்லாம் மறையும். இது குருவிட்ட, யாராவது ஒரு நல்ல குருவிட்ட உபதேசம் பெற்று தான் இதை செய்ய வேணும். நான் சும்மா சொல்கிறேன்ட்டு எல்லோரும் செய்யாதீங்க, அது வேறு ஆபத்தாக போயிடும். இப்போ தீபத்தை ஏற்றிட்டு பார்த்து எல்லாம் மறையும். கண்ணு அப்படி நம்ம எல்லாம் என்னென்ன இருக்கோ எல்லாம் மறைஞ்சு தீபம் மட்டும் முதல் தெரியும். பிறகு அந்த தீபத்தையே நீங்கள் பார்த்து கொண்டிருங்க. பார்த்து கொண்டிருந்தால் அந்த தீபம் மறைஞ்சு ஒரு நீல வெளிச்சம் வரும். நீல வெளிச்சம் வரும். அப்பவும் அசையாமல் அந்த வெளிச்சத்தை கூர்ந்து பாருங்க. அந்த நீல வெளிச்சத்துக்குள்ள ஒரு சிவப்பு வெளிச்சம் தோன்றும். ஒரு அழகான சிவப்பு வெளிச்சம் தோன்றும். சும்மா பரிசோதனைக்காண்டி ஒரு தரம் செய்கிறேன்டா செய்யுங்க, இதை நெடுக செய்திடாதீங்க. அதுதான் நக்கீரர் சொன்னார், உலகம் உவப்ப வளநேர்பு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவர இமைக்கும் சேன்விளங்கவிரொளி. கடலிலே சூரியனை கண்டது போல மயிலிலே முருகன் வருவானாம். மயில் நீலம், முருகன் சிவப்பு. இந்த நீலத்துக்குள்ளே சிவப்பு தெரிவது என்பது இயற்கையாக நமக்குள்ளே இருக்கிற ஒன்று. எங்கள் குலதெய்வம் முருகன், நல்லூர் முருகன். அந்த நிமிஷம், அது பயத்தினுடைய அந்த 100வது படியிலே நான் இருந்த நேரம். திடீரென்று அந்த 100வது படி தாண்டி ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு போச்சு மனம். கொண்டு போனால் எது விதமான பதட்டமும் இல்லாமல் என்னால் முருகனை கும்பிட முடிஞ்சது. ஒரு அரை மணி நேரம் கும்பிட்டேன். அப்படியே சீன் மாறிட்டுது பாருங்க. நான் அதை நீளமாக சொல்ல இல்லை. எங்களை பிடிச்சு கொண்டு போன இராணுவத்தினர்களே எங்களுக்கு தேநீர் வாத்து தந்து, எனக்கு குளிக்கிறதுக்கு தண்ணீர் அள்ளி தந்து, இதெல்லாம் பண்ணினார். இது முருகன் பண்ணுவான் பாருங்க. முருகன் பண்ணுவான். எல்லாருக்கும் வருமா தெரியுது, எனக்கு சொல்ல தெரிய இல்லை. உறுதியாக அதை நினைச்சு கொண்டே இரு, முருகனை நினைச்சு கொண்டே இரு, ஒரு இடத்திலே இது கைகூடும். அதனால தான் அருணகிரிநாதர் மேலே போன உடனே அப்படி ஒரு நிலை கூடியிருக்கும் என்று நினைக்கிறேன். கீழே குதிச்சார், முருகன் தாங்கி கொண்டான், உட்கார வச்சார். உட்கார வச்சுட்டு எல்லாம் முருகன் வந்துட்டான்ட்டு இவருக்கு தெரிஞ்சு போச்சு. உபதேசம் பண்ணுன்ட்டு கேட்டார். எங்கள்கிட்ட யாராவது கேட்கணும் உபதேசம் பண்ணுன்ட்டு. எத்தனை மணி நேரம் உபதேசம் பண்ணலாம்? உபதேசம் பண்ணிட்டால் நாங்கள் அப்படித்தானே இப்போ பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் பேச வேணும். அப்படி தானே நாங்கள். உபதேசம் என்பது சொற்பொழிவல்ல. உபதேசம் பண்ணு என்று சொன்ன உடனே முருகன், நான் அப்படி தான் நினைக்கிறேன், வேலை எடுத்து நாக்க நீட்டி ஓம் என்று எழுதியிருப்பான். எழுதிட்டு சொன்னான், என்ன உபதேசம் தெரியுமோ? சும்மா இரு. போயிட்டான். இது ஒரு உபதேசமா சார்? 2 தேவாரம் சொல்லி இருக்க வேண்டும், 2 கந்தர அலங்காரம் சொல்லி இருக்க வேண்டும், திருமுருகாற்றுப்பட சொல்லி இருக்கணும். இதெல்லவா உபதேசம்? சும்மா இருட்டான். இது ஒன்றும் வேணாண்டா உனக்கு, இது ஒன்றும் வேணாம், சும்மா இரு. அருணகிரிநாதர் சொல்லுகிறார், திகைச்சு போனேன் என்கிறார். சும்மா இரு சொல்லறை என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே. இது என்னடா பெரிய உபதேசம் பண்ண, சும்மா இருன்றது லேசான உபதேசம் ஆயிட்டுதே என்று இவர் நினைச்சார். அப்படிதான் முதல் நினைச்சிருப்பார். இருந்து பார்த்தார், சும்மா இருக்க முடிய இல்லை. இன்னொரு நரி கதை சொல்கிறேன். ஒரு நரி காட்டுக்குள்ளே போச்சு. திடீரென்று ஒரு சிங்கம் துரத்துச்சு, பார்த்துச்சு, தப்ப பண்ணிட்டு ஓடிச்சு நரி.
ஓடின நரி அங்கே பார்த்தா ஒரு கட்குகை, ஒரு சின்ன குகை. நரி மட்டும் போகலாம், சிங்கம் போக முடியாது. நரியும் அப்படி போய் மட்டுமட்டா உட்காரலாம். நரி போய் உட்கார்ந்துட்டுது. இப்போ சிங்கம் வந்த துரத்தை கொண்டு வந்த சிங்கம் பார்த்தது, போன நீ இப்போ திருப்பி தானே வருவே, உன்னை பிடிக்காம போக மாட்டேன்ட்டு வாசலில் குந்திட்டுது. வாசலில் குந்தினோன்னு இப்போ நரி உள்ளே இருந்தது, பொழுது போக இல்லை. என்ன செய்துச்சு? சும்மா இருக்க முடியலை நரியால். என்ன பண்ணிச்சு தெரியுமோ? தன்னுடைய அங்கங்களோட பேச தொடங்கிச்சு. காலை பார்த்தது. காலே, உனக்கு நான் இவ்வளோ நாளும் உணவு போட்டு வளர்த்துருக்கிறேன், நீ எனக்கு சிங்கம் வந்த பொழுது என்ன செய்தாய்? நரி சொல்லிச்சு, நான் தானே உங்களை கொண்டு வந்து இதுக்குள்ளே ஓடையை தப்ப வச்சதுன்றுச்சுது. நல்லது, என்னோட இரு. காதை பார்த்தது. காதை, நீ என்ன செய்தாய்? சிங்கம் வர்ற சத்தத்தை நான் தானே கேட்டு சொன்னேன், அதனால தானே நீங்கள் ஓடி வந்தீங்க, நீ என்னோட இரு. கண்ணை பார்த்து கேட்டது, நீ என்ன செய்தாய்? நான் தானே உங்களுக்கு இந்த குகையை காட்டினேன். எல்லாருக்கும் சொல்லி சொல்லி கொண்டு வந்தோடனே கடைசியாக வாளுக்கு வந்தது இந்த நரி. வாளை பார்த்து கேட்டது, நீ எனக்கு என்ன செய்தாய் என்று. நரி ஓடுகிறவர்களுக்கு பார்த்தா தெரியும், நரி 2 காலுக்கு நடுவில் வாளை சுருட்டி கொண்டு தான் ஓடும். இப்போ வாளை கேட்டோன்னே வாள் சொல்லிச்சு, நான் தான் ஐயா பெண்ணுக்கு கடைசியாக இருந்த பெட்டி, சிங்கம் பிடிச்சா என்னத்தான் பிடிக்கும், அதனால் உங்கள் கால் 2க்கு நடுவில் ஒளிஞ்சிருந்தேன்னுச்சுது. நரிக்கு கோபம் வந்துட்டு, எல்லாரும் எனக்கு உதவி செய்தார்கள், ஆகவே என்னோட இருக்கட்டும், நீ மட்டும் எனக்கு துரோகம் செய்திருக்கிறாய், ஆகவே உன்னை சிங்கம் பிடிச்சா பரவாயில்லைன்ட்டு வாளை மட்டும் குகைக்கு வெளியில் நிட்டிச்சான். என்ன நடந்திருக்கு மட்டும் நான் சொல்ல தேவையில்லை. அந்த வாளை பிடிச்சி இழுக்கிறதோட எல்லாத்தையும் இழுத்து சிங்கம் திண்டுட்டு போய்விட்டது. சும்மா இருக்கிறது லேசான வேலையில், ஒரு புலன் வெளியில் போனால் அத்தனையும் போயிடும். இருந்து பார்க்கிறார் அருணகிரிநாதர், இருந்து பார்க்கிறார், முடிய இல்லை. நேராக முருகன்கிட்ட போயிட்டார். முருகன்கிட்ட போய் சொன்னார், அப்பனே நீ ஏதோ சும்மா உபதேசம் பண்ணுறாய் என்று நினைத்தேன், சும்மா இரு என்று சொன்னாய், லேசான உபதேசம் என்று நினைச்சேன், முடியலடா, என்னால் முடியலே. சரணகமல் ஆலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத ஒரு அரை நிமிஷம் கூட என்னாலே இந்த உடம்பை தவமுறை தியானம் வைக்க முடியலடா, அரை நிமிஷம் கூட என்னால் முடியவில்லை. இதை வெளிப்படையாக சொன்னார். சரணகமல் ஆலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சொல்லிட்டு அன்னையினார் நாங்களாக இருந்தால் என்னால் முடியலைன்ட்டு அவன் அந்த பென்சிலை எடுத்துட்டான், இவன் சவுண்டை போட்டுட்டான், இவன் ரேடியோவை போட்டான் என்று சொல்லுவோம். அருணகிரிநாதர் மற்றவர்களில் தன்னில் கோபிச்சார். இதுதானா நான் என்னத்தானா நான் ஒரு பெரிய ஆளுன்னு நினைச்சேன், என்னட்டு தானா இந்த முருகன் வந்தான். என்ன செய்தார் தெரியுமா? தன்னை திட்டுகிறார். சட கசட மூட மட்டி பவவினையிலே உதித்த தமியன் வினி ஆழ்மயக்கம் உருவேனும். முருகன்ட்டு எல்லாம் சொல்லிட்டார். சொல்லிட்டு கடைசியாக சொன்னார், கருணை புரியாதிருப்பதென குறை இவ்வேளை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரேசா. சொல்லிட்டேன்டா, என் குற்றத்தையும் சொல்லிவிட்டேன், என் குற்றத்தை நானே கண்டித்து விட்டேன், நீதானே என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்ட பிறகு அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் முழுமையான அருள் செய்து காத்து வைத்து கொண்டார். பிறகு அவருடைய வரலாற்றிலே கிளியாக அவர் முருகனுடைய தோளிலே இருந்து பாடிய 51 பாடல்கள் தான் அனுமூதி பாடல்கள் என்று சொல்லப்படுகின்றன. கிளி தானாக பேசுவதில்லை, ஆரம்பத்திலே சொன்னேன். கிளியாக இருந்து பாடிய பாடல்தான் அனுபூதி பாடல் என்றால் அது அருணகிரிநாதர் பாடிய பாடல் அல்ல. கிளியாக முருகன் தோளிலே இருந்தார், முருகன் சொன்னதை அவர் சொன்னார். ஆகவே இந்த 51 பாடல்களையும் திரும்ப திரும்ப படியுங்கள், வாழ்வு உயரும், முருகனுடைய அருள் கிட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.